போட்ட சாப்பாடு சரியில்லையாமே. சரியில்லையா? பார்க்க நல்லா தானே இருந்துச்சு. இதோ அவர் கூட இருக்கிறாருல, அவர் இந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் மயங்கி விழுந்துட்டாராம். அப்படியா? நல்ல வேளை நம்ம சாப்பிட மயங்கி விழுந்துட்டோம். ஆமா, அப்படியா? சாப்பிட உட்காந்து எல்லாரையும் நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இப்போ திருப்தியாக உட்காந்து சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு எப்படி சார் நாங்க நம்பி சாப்பிடுறது? எங்களுக்கு பயமா இருக்கு சார். இது என் அம்மாக்காக போடுற அன்னதானங்க. இங்கே வந்துட்டு யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. இந்த சாப்பாடுலாம் இப்போ தான் ஹோட்டல்லேருந்து வந்து இறங்கியிருக்கு. நீங்களாம் தைரியமாக சாப்பிடலாம். என்ன யோசிக்கிறீங்க? எல்லாரும் பயப்படாம உட்கார்ந்து சாப்பிடுங்க. மா, சார் தான் அவளை சொல்றாருல, சாப்பிடுங்கம்மா. சரிங்க, நான் சாப்பிட்றேன். அத்தை, நேரம் ஆகுது. நாம ரேவதியையும் மருதையும் மோதிரம் மாத்திக்க சொல்லலாம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா. இருங்க மாமா, இதை வந்துடுறேன். கலா, அந்த கார்த்தி எங்கேயோ போனான். அவனை இங்க எங்கேயும் காணும். அந்த கார்த்திக் கண்ணு முன்னாடிதான் என் பொண்ணு நிச்சய மோதிரமே மாத்திக்கணும். அது புரியாம இப்பவே மோதிரம் மாத்த சொல்ற? ஐயோ அத்தை, இதுக்கு மேல என்ன பண்ணாலும் நாம நினைச்சது நடக்காதுன்னு அந்த கார்த்திக்கு தோணி இருக்கும். நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்ற முடிவுக்கு வந்திருப்பான். அதான் சொல்லாம கொல்லாம ஓடிட்டான் போல. அவன் போயிட்டு போறான் அத்தை. அதுக்காக நாம ஏன் டிலே பண்ணணும்? சீக்கிரமாவே என்கேஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அப்படியா சொல்ற? ஆமா அத்தை, அவன் இருந்தா என்ன இல்லனா என்ன, நாம நம்ம காரியத்தை நடத்தி முடிப்போம். அவன் வந்து பார்த்துட்டு வயிற்றுச்சல்ல சாகட்டும். சரி, அப்போ ரேவதியையும் மருதுவையும் நீ ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வா. கொஞ்ச நேரம் அவன் வரானான்னு பாப்போம். எப்படியோ அந்த கார்த்தியை இங்க வந்து வெளியே அனுப்பியாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அம்மா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மோதிரத்தை மாத்திக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் ஐயரே, ஒரு முக்கியமான ஆள் வரணும். ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் மோதிரம் மாத்தணும்னு சொல்லு. அத்தை, இன்னும் யாருக்காக நம்ம வெயிட் பண்ணணும்? நாம மோதிரத்தை மாத்திக்கலாம்ல. கார்த்தி முன்னாடிதான் உன் அண்ணன் மோதிரம் மாத்துவான்னு அவன்கிட்ட சவால் விட்டுருந்தேன். ஷோ, என்னத்த நீங்க? நமக்கு ரேவதிக்கும் மருதுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும், அதுதானே முக்கியம். நாம சீக்கிரமா மோதிரத்தை மாத்த சொல்லுவோம். கார்த்திக் வரணும்னு நினைக்கிறது ரொம்ப விலைக்கு வாங்குற மாதிரி தான். சரி கலா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஐயரே, பொண்ணையும் மாப்பிளையும் மோதிரத்தை மாத்திக்க சொல்லலாமா? இன்னும் மாப்பிளையை காணுமே, இவ வேற மோதிரத்தை மாத்தலாம்னு சொல்றா. மாமா, சகல வந்துட்டு தான் இருக்காரு மாமா. எப்படியாச்சும் அது இதுன்னு சொல்லி டயத்தை கொஞ்சம் இழுங்க மாமா. அப்படியா சொல்றீங்க? ஆமா மாமா. ஈஸ்வரி, உடனே மோதிரத்தை மாத்திரம் நல்லாவா இருக்கும்? முதல்ல முகூர்த்த பத்திரிகையை படிக்க சொல்லு. இன்னார் பையன் இன்னார் பேரங்கிறதெல்லாம் சொல்லட்டும், அப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். மாமா சொல்றதா சரி. ஆமாமா, நிச்சய பத்திரிகையை படிச்சாதானே அதுல தாத்தா பாட்டியோட பேரெல்லாம் வரும். அவங்க இன்னைக்கு இங்க வராட்டி கூட இந்த ஃபங்க்ஷனை போன்லயாவது ரெக்கார்ட் பண்ணி காட்டலாம்ல. கரெக்டா சொன்னம்மா.
நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிச்சதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? அதெல்லாம் எல்லாருக்கும் சம்மதம் தாங்க ஐயா. மோதிரத்தை மாத்திடலாமா? தாராளமா பொண்ணு மாப்பிளைய மாத்திக்க சொல்லுங்க. என்ன இது அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது? ஐயரே, நல்ல நேரம் போறதுக்குள்ள மோதிரத்தை கொடுத்துருங்க, மாத்திக்கிட்டோம். ஆமாமா, நல்ல நேரம் போயிடும். மோதிரத்தை மாத்திக்கோங்க. இந்தாங்கோ. யாராவது கொஞ்சம் கரண்ட் மெயினை பாருங்க. ரோகிணி போயிருக்காத்தா, இப்ப வந்துருவா. யார் அது? மாப்பிள, ஆ? ரேவதி விரல்ல மோதிரம் போட்டீங்களா? அது ஐயோ, எவனோ என் வாயை பொத்தி இருட்டில் ரிங்க அவ கையில போட்டு விட்டானே. நான் மோதிரம் போடலன்னு சொன்னா என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுமே. என்ன மாப்பிள முழிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், மோதிரம் போட்டீங்களா? கரண்ட் கட் ஆனதான் யோசிச்சேன், எங்க நல்ல நேரம் போயிடக்கூடாதுன்னு தான் இருட்டிலேயே ரேவதி கையில மோதிரத்தை போட்டேன்.